கோர்ட்டுக்கு போனதோட நோக்கம் இது அரசியலா பார்க்கப்படும், அரசியலா மாறும். அரசியலா மாறினா தமிழக வெற்றிகளுக்கு லாபம், விஜய்க்கு லாபம் அப்படிங்கிற கணக்குல விஜய் கோர்ட்டுக்கு போய் அப்படி செஞ்சதா பார்க்கல. இது எப்படி பார்த்தாலும் 500 கோடி ரூபாய் பிசினஸ். அதுக்குள்ள இந்த சுய லாபத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒன்று. இன்னொன்று, விஜய் வந்து டைரக்டர்ஸோட ஹீரோ. அவருடைய படங்கள் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், நல்லா இல்லாமல் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில படங்கள் சொல்லி இந்த படங்கள்லாம் தயாரிப்பாளர் நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லியிருந்தா கூட அது ரொம்ப கம்மி தான். பெரும்பாலும் தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வராமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிற மாதிரியான ஒரு ஹீரோ தான். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் அவர் செய்வார்னு நினைக்கல. நான் இதுக்கு முன்னாடி நம்ம பேசின வீடியோவில் நான் சொல்லியிருந்தது, இவங்க கோர்ட்டுக்கு போயிருக்க வேணாம். ஒன்று. இன்னொன்று, இது தமிழகம் முழுக்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு அவ்வளோ பிரச்சனையும் இல்லை. இது ஒரு சினிமா சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது அதெல்லாம் உண்மையாக இருந்தால் கூட, நான் சொல்கிறது ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங், இந்த படத்தை நீங்கள் இன்னும் நீட்டிகிட்டே போகிறீங்கல்ல, இன்னும் நீங்கள் அதிகரிச்சுட்டே போகும், இந்த பிரச்சனை அதிகமாகிட்டே போகும்போது இன்னும் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இது ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சிம்பதி கண்டிப்பாக ஒரு ப்ளஸ்ஸாக தான் மாறும்னு நினைக்கிறேன்.